அப்பாவி பொதுமக்களை, ஒன்றுமே செய்யாத அப்பாவி பொதுமக்களை கடத்தி கொண்டு வந்து மிக கொடூரமான முறையில் சித்திரவதைகள் புரிந்து கொலை செய்கிற இடம் இந்த இடம்தான். இது வந்து அவன் செக்யூரிட்டி கார்டு இருக்கிற இடம். இந்த இடத்தில் தான் என் தந்தையும் 90ஆம் ஆண்டு காலப்பகுதியில் விடுதலை புலிகளால் கடத்தி கொண்டு வந்து கைது செய்து 3 நாள் கந்தரோடை ஐயான கேம்பில் வச்சுருந்தவ. அதுக்கு பிறகு இந்த பின்பக்கம் தெரியும். அதுக்கு பிறகு துணுக்காய் கேம்புக்கு விசாரணைக்கு அனுப்பிவிட்டதாக எங்களிடம் கூறினான் சலீம் என்றவராலும் மிரேஸ் என்றவராலும். அந்த துணுக்காய் இடம் வந்து இந்த இடம் தான். அருண் சித்தார் ஒரு ஆழ ஊடுருவும் அரசியல் அசிங்கம். தமிழ் தேசியம் என்னும் ஒற்றை வார்த்தைக்கு எதிரான சாக்கடை நிரம்பிய சாதி சாயம். இதை வெறும் ஒரு சாதிய அரசியல் என்று கடந்துவிட முடியாது. இன்றைய தலைவர்கள் தமிழீழம் என்ற கோட்பாட்டில் இருந்து மாறுபட்டு மாநில அதிகாரம் வேண்டி நகர்கின்றனர். இவர்கள் ஈழத் தமிழர்களால் புறக்கணிக்கப்படுபவர்களாக மாறியிருந்தாலும் பல நிகழ்வுகளிலும் பல போராட்ட சந்தர்ப்பங்களிலும் ஈழத்துக்கும் தமிழீழ விடுதலை புலிகளின் ஒழுக்கத்திற்கும் அவர்களின் தியாகத்திற்கும் சேறு பூசும் வெளிப்படையான பல வேலைகளை அவர்கள் திட்டமிட்டு செய்கின்றார்கள் என்பது கடந்த தினங்களில் கண்முன் நடந்த பல சம்பவங்கள் நமக்கு விளக்கி நிற்கின்றது. இதற்கு பெருமெடுத்துக்காட்டு மல்லாவி துணுக்காய் சம்பவம். தங்கத்துறை தயானி, அதாவது சித்தார்த்தின் மனைவியான இவர் கடந்த 2022ஆம் ஆண்டு தனது தந்தையின் பிறந்த தினத்தில் தனது தந்தை தமிழீழ விடுதலை புலிகளால் கடத்தி செல்லப்பட்டு கொல்லப்பட்டார் என்று பகிரங்கமாக முகநூலில் பதிவொன்றினை மேற்கொண்டிருந்தார். ஆனால் அவர் எந்த சட்ட ரீதியான நடவடிக்கைகளையும் அவர் மேற்கொள்ளவில்லை. ஆனால் தனது தாய் தலைமையில் 3000 குடும்பங்களை ஒன்றிணைத்து 2022ஆம் ஆண்டு ஜப்னா உமன் ஃப்ரண்ட் என்னும் அமைப்பை உருவாக்கி விடுதலை புலிகளுக்கு எதிரான பழிதீர்க்கும் ஒரு முயற்சியை மேற்கொண்டார். இந்த அமைப்பில் 3000 அங்கத்தவர்கள் இருப்பதாக கடந்த 2022ஆம் ஆண்டு அவரே முகநூல் பக்கத்தில் தெரியப்படுத்தினார். 2009ற்கு முன் தமது கைகள், கண் மற்றும் வாய் என்பன கட்டப்பட்டு கிடந்தன. விடுதலை புலிகளின் தோல்வியின் பின் இலங்கை அரசின், குறிப்பாக மகிந்த கோத்தபாய ஆட்சி காலத்திலேயே தமக்கு கருத்து சுதந்திரம் கிடைத்ததாக 2022இல் முகநூலில் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் போர் முடிவுற்று 2009 தொடக்கம் 2022 வரை தன் தந்தையை தேடும் பணியோ அல்லது முறைப்பாடுகளை பதிவு செய்யவோ அவர் முயற்சி செய்யவில்லை. ஏனென்றால் அவருக்கு தெரியும், விடுதலை புலிகள் காலத்தில் அவர்களால் தண்டனை வழங்கப்பட்ட யாருடைய தவறுகளையும் சுட்டிக்காட்டாமல் அல்லது பகிரங்கப்படுத்தாமல் விடுதலை புலிகளால் தண்டனைகள் வழங்கப்படுவதில்லை. அவரின் முகநூல் பதிவில் சென்று பார்த்தால் கூட அவரே குறிப்பிட்டுள்ளார், தனது தந்தை ஆயுத கடத்தலில் ஈடுபட்டதாகவும் அதற்காக தலைவரின் கட்டளையின் பேரில் மரண தண்டனை வழங்கப்பட்டதாகவும் போராளிகள் கூறியதாக குறிப்பிட்டுள்ளார். விடுதலை புலிகள் காலத்தில் கடுமையான சட்டங்கள் இருந்ததை பலர் அறிவார்கள். அவர்களின் சட்டங்களில் மரண தண்டனை என்பது முக்கியமாக கற்பழிப்பு, காட்டிக் கொடுப்பு, இயக்க இரகசியங்களை எதிரிக்கு வழங்குவது மற்றும் ஆயுத கடத்தல் என்பவற்றுக்கு நிச்சயமாக வழங்கப்படும். அந்த வகையில் உங்களது தந்தை விடுதலை புலிகளால் கொல்லப்பட்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் 20 வருடங்கள் அமைதி காத்துவிட்டு 2022இன் பின் கொதிப்பதற்கான காரணம்தான் என்ன? அரசியல். அருண் சித்தார்த் மற்றும் தங்கத்துறை தயானி, உங்கள் அரசியல் லாபத்திற்காக நீங்கள் எடுத்திருக்கும் ஆயுதம் சாதி மற்றும் லட்சக்கணக்கான ஆன்மாக்களின் கனவுகளை தாங்கி நிற்கும் தமிழீழ சிதைப்பு. இது தமிழர்களால் மறக்கவோ மன்னிக்கவோ முடியாத வரலாற்றில் நீங்கள் செய்யும் மிக பெரும் துரோகம். உங்களின் தந்தையின் இழப்புக்கு நீங்கள் கோருவது அத்தனை மாவீரர்களின் கனவுகளும் இலங்கை இராணுவத்தால் கொல்லப்பட்ட 1.5 லட்சம் மக்களின் உயிர் தியாகமும் என்றால் அதை பார்த்து கொண்டிருக்க தமிழர்கள் மானமிழந்தவர்கள் இல்லை. துரோகம் என்பது உங்கள் குருதியில் ஊறிப்போன ஒன்று. அதனால் உங்கள் மீது வைக்கப்படும் விமர்சனம்
உங்களுக்கு பெரிய காயத்தை ஏற்படுத்தப் போவது இல்லை. வரலாறு உங்களை மன்னிக்காது, கடந்து போகும். ஆனால் காலம் நிச்சயம் உங்களுக்கு தண்டனை வழங்கும். இலங்கை சிங்கள அரசியல் தலைமைகளின் கைப்பாவைகளாக தமிழ் அரசியல்வாதிகள் சிலர் கைகோர்த்து செயல்படுவது பலர் அறிந்த உண்மை. அருண் சித்தார்த்தும் அவரது மனைவியும் இதில் மிகவும் கடின உழைப்பை கொட்டியுள்ளனர். செம்மணி புதைகுழி என்பது துரோகிகள் புதைக்கப்பட்ட இடமில்லை. ஒன்றும் அறியாத அப்பாவி தமிழர்கள் கொடூரமாக சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு கொல்லப்பட்டு புதைக்கப்பட்ட புதைகுழி. தயானியின் தந்தை, அதாவது தங்கத்துரை என்பவர் ஒரு துரோகி. அவரது மரணத்தை யாருடன் ஒப்பிடுகின்றீர்கள்? துரோகத்துக்கு தண்டனை மரணம்தான். ஒவ்வொரு காலகட்டத்திலும் எங்கள் போராட்டங்கள் மேலோங்கும் போது துரோகிகளால் அது மலங்கடிக்கப்படுகின்றது. வீறு கொண்டு எழுவது தமிழர் அறியாத ஒன்றா? ஆனால் அருண் சித்தார்த் மற்றும் அவரது மனைவி தயானி என்னும் இருவரும் ஆகச் சிறந்த மனித அசிங்கங்கள்.